இந்த பையனுக்கு அவரோட தாத்தாவோட இறுதி சடங்கு ஆயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஐடியா வருது. என்னன்னா அவங்க தாத்தாவோட மொபைல் அவரோட பாக்கெட்லயே வச்சு அவரோட தாத்தா கூடவே புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு அன்னைக்கு நைட் தூக்கம் இல்லாம இவனோட போன்ல இருந்து அவங்க தாத்தா மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அடுத்த நாள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுற விதமா அவங்க தாத்தாவோட மொபைல்ல இருந்து இவன் அனுப்பிச்ச மெசேஜ்க்கு ரிப்ளை வந்திருக்கு. வந்த ரிப்ளை ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோட் வேர்ட் மாதிரி இருக்கு. இதனால இந்த பையன் பயங்கரமா பயந்து, அப்பா இன்னும் தாத்தா சாகல, அவரோட போன்ல இருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு, வாங்க போயிட்டு தோண்டி அவரை வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இதை கேட்டு அவனோட அப்பா சீரியஸாவே எடுத்துக்கல. வந்த மெசேஜ் அவர் காட்டுறான். இதை பார்த்து அவரை பொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போனை யாராச்சும் எடுத்துட்டு போயிருக்கலாம், இப்ப பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க போல, சீரியஸா எடுத்துக்காதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த பையன் அவங்க அப்பா சொல்றத நம்ப மாட்டான். இதனால அவங்க அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா அவர் செத்த பிறகு அவர் அட்டாப்சி பண்ணி பார்க்கும்போது அதுல கிளியரா அவருக்கு சடன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காருன்னு சொல்லிருக்காங்க. சோ நீ இதெல்லாம் பார்த்து உன்னே கொழுப்பிக்காதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு இந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட் உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க தாத்தாவோட போன் அவர்கிட்ட தான் இருக்கா இல்ல யாராச்சும் திருடி இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக அவரோட கல்ற கிட்ட போன இந்த பையன் அவருக்கு போன் பண்ணிட்டு அந்த கல்றல காது வச்சு கேட்கும்போது அவங்க தாத்தாவோட ஃபேவரட் ரிங்டோன் கேக்குது. இதனால பயம் கலந்து கன்ஃபியூஸ்டோட இவன் தூங்க போயிடுறான். தூங்க வந்த அவங்க தாத்தாவோட போன் யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க போல, அவங்க தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி கேம் ப்ளே பண்றாங்கன்னு நினைச்சு விட்டுறான். அடுத்த சீன் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் மறந்து இந்த பையன் நார்மலான லைஃப்க்கு திரும்புறான். அதுவும் ரொம்ப நாளைக்கு இல்ல, இந்த வினோதமான விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த பையன் ஸ்கூல்ல ஏதோ ஒரு இவென்ட்ல இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பிடிக்காத அதே ஸ்கூல்ல படிக்கிற இன்னொரு பையன் புள்ளி பண்ற விதமா இவனை பயங்கரமா அடிச்சு போட்டுறான். இவனை எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ணியும் கையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஷேப்ல ஆனபடி வித்தியாசமான ஷேப்ல அடிச்சு நாக் அவுட் பண்ணி ரோட்ல விட்டு போயிடுறான். அப்படி இவன் கீழே விழுந்துட்டு பார்த்து இவங்க ஸ்கூல் டீச்சர் எழுப்பி கூட்டினது உட்கார வச்சு அடிப்பட்ட இடத்துக்கு எல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. மருந்து போட்டது மட்டும் இல்லாம இந்த புள்ளி விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும், சோ இதை நீ அசால்ட்டா விட்டுறாம ஸ்கூல்ல ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இத கேட்ட பையனும் இந்த விஷயத்தை பெருசு பண்ண விரும்பாம பொலைட்டா போகட்டும்னு விட்டுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த இந்த பையன் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட கூட சொல்ல விரும்பல. அதுக்கு மாறா போன்ல அவங்க தாத்தா கிட்ட பேசுற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க தாத்தா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை ஸ்கூல்ல ரிப்போர்ட் பண்ணாததுக்கான காரணம் எதுக்காக இவர் இந்த விஷயத்தை ஸ்கூல்ல ரிப்போர்ட் பண்ணலனோ அவரோட தாத்தா கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிருப்பாரு. என்னன்னா ஒருவேளை ரிப்போர்ட் பண்ணா இந்த புள்ளின்றது இன்னும் அதிகமான லெவல் ஆகி தன்னை டார்ச்சர் கொடுத்துருவாங்களன்னு பயந்துகிட்டு ரிப்போர்ட் பண்ணாம இந்த விஷயத்தெல்லாம் தாத்தா கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் நியூஸ்ல இவனை புள்ளி பண்ண பையன் இறந்து போனதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இவனால நம்பவே முடியாம கொலை நடந்த இடத்துக்கே போய் பார்க்கும்போது அந்த புள்ளி பண்ண பையனோட பணத்தை தூக்கிட்டு போலீஸ் அங்கல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இத பார்த்த இந்த பையன் அந்த புள்ளி பண்ண பையனோட ஃபேமிலி அங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் பையன் இறந்து போயிட்டான்ற சந்தோஷம் இல்லாம ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையன் அதே ஸ்கூல் டீச்சர்ட்ட போய் என்ன ஆச்சு இவனுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு யாராலுமே நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம மூஞ்சி பூமியில டச் ஆனபடி கை ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா வச்சு செத்துருக்கான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு இந்த பையன் அடி வாங்கும் போது இப்படி தான் படுத்திருப்பான். அப்புறம் டீச்சர் ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு சொல்றாங்கப்பான்னு சொல்றாங்க. பட் இங்க தான் இந்த பையனுக்கு புரியுது இவரோட கிராண்ட் பாத்தா ஏதோ பண்ணிருக்காருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த இந்த பையன் நைட் அவங்க தாத்தா கிட்ட பேசுற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா தான் அந்த பையன் சாவணும்னு ஆசைப்படல, ஆனா அவன் செத்து போயிருந்த விதம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதுல இருந்தா சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. அப்படி இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குன்னா செவர மூணு டைம் நாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ற மாதிரி கட் பண்ணிடுறான். அப்படி கட் பண்ணி வச்சது அவங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வரத பார்த்த இந்த பையன் பயந்து போயிடுறான். நான் யூசுவலா சொல்ற மாதிரி ஷார்ட்ஸ்ல என்னால இதுக்கு மேல போட முடியாது, சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த படத்தோட பேரையும் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.